வணக்கம். வரும் சனிக்கிழமை 2ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ZOHO இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய டேட்டாஸ் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு எந்தெந்த செக்டரை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணலான்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். போன தெரியும் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு, நிறைய பேர்த்தோட கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. நீங்க செலக்ட் பண்ண வச்ச ஸ்டாக் வந்து நல்லதா இல்லையா, இது இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது வரைக்கும் நம்ம வந்து டெக்னிக்கலா வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஞாபகம் வச்சுங்க, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றது இல்லை. பட் டெஃபினெட்லி எஜுகேஷன் பர்பஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது உண்டு. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சால் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கு, இல்ல ரேசர் பேமெண்ட்டோட லிங்க் இருக்கு, இல்ல UPI கோட் இருக்கு. இதுல எதுக்காச்சும் ஒண்ணுக்கு நீங்க 200 + 36 rupees GST பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட கால் சென்டர் நம்பர், அது வாட்ஸ்அப் நம்பரும், அதுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. 9444468888 ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சனிக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு லிங்க் வரும். சாயந்தரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட் இருக்கும், நம்ம சந்திப்போமாங்க. மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தோ வெறும் 62 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரைட் 62 பாயிண்ட்ஸ் அப்பு, அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ், 186 பாயிண்ட்ஸ், அண்ட் க்ளோஸ் ஆனும்போது 21,983 ரைட். இதுதான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது. எக்ஸ்பைரி டே, மந்த் எக்ஸ்பைரி, ஸோ ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் வந்து ஈக்குவலாக தான் இருந்தாங்க. ஸோ அதான் இருந்துச்சு 0.6. ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம். நம்ம அடுத்த விளையாட்டு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 267 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் 771 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். ஸோ எல்லாருமே வந்து இதை தான் நீங்கள் வந்து கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன பார்த்துருக்கணும், பிப்ரவரி கான்ட்ராக்ட் இதோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, மார்ச் கான்ட்ராக்ட் தான் வந்து ஆன். மார்ச் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 199 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 493, 500 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து கேப் ரைட். இந்த ரோல் ஓவர் வந்து ஹெல்தி ரோல் ஓவர். உங்க கண்ணுக்கு டிவி மீடியா எல்லாத்துலயும் வந்து இந்த மந்த் கான்ட்ராக்டை காட்டிட்டு வச்சிருப்பாங்க, அடுத்த மந்த் கான்ட்ராக்ட்ல ஹையர் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ராப்ன்றது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன். கவனிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ இது 200 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்கு. ஜிடிபி டேட்டா வந்திருக்கு, சூப்பர்பாக வந்திருக்கு. அண்ட் தோ யூஎஸ்ல வந்து யூஎஸ் ஜாப் டேட்டா இருக்கு, அதுக்கப்புறமா PMI டேட்டா, இதெல்லாமே இருக்கட்டும். பட் நம்ம ஊர் சமாச்சாரத்தில் பாசிட்டிவாக 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஜிடிபி டேட்டா சூப்பர் டூப்பராக இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து சொன்னால் டெஃபிசிட் ரைட். வரவுக்கும் செலவுக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் இந்த 9 மாசம் செலவு கணக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 58% இருந்தோம். இந்த தடவை 57.7 ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ரேஞ்சில் இருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடு என்னதுன்னு எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் கோர் செக்டர், அதாவது நம்மளோட கோர் செக்டர் வந்து போன தடவை வந்து 4.9 சம்திங் இருந்துச்சு, இந்த தடவை 3.6ல வந்திருக்கு. அது மட்டும் அப்படி நெகட்டிவ் சைடில் இருக்கு. ப்ராபப்ளி இது வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான இண்டிகேஷன்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நெகட்டிவ் அடிக்க போறாங்களா, இல்லை இந்த பாட்டை வச்சு மேலே தூக்க போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இந்த மூமெண்ட்ல இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆன டேட்டாஸ் வச்சு, மார்ச் மந்தோட டேட்டா வச்சு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ்ல இருக்கும். நாளைக்கு மேபி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, வெயிட் பண்ண வேண்டியது, இன்னைக்கு யூஎஸோட ஜாப் டேட்டா இருக்கு, பிளஸ் PMI டேட்டா இருக்கு. இது ரெண்டுமே வந்து சப்போஸ் பாசிட்டிவ் வந்து யூஎஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சுனால் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா, 23,300க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஆட்டம் இருக்குன்றது. அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. 1. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் டெக்ஸ்டைல், ABFL ரைட், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் மட்டும்தான் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. அந்த நெகட்டிவிட்டி வந்து மார்க்கெட்டில் அந்த செக்டரை வந்து பயங்கர நெகட்டிவ் ஆக்கி விட்டுருச்சு. ABFL எவ்வளோ தூரம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 3.1%
இன்னைக்கு வந்து நேற்று எப்படி ஒரு 3-4 ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவ் இருந்துச்சு, மீதி எல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 6-7 ஸ்டாக் மட்டும் நெகட்டிவாக இருக்குது, மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. அது பேங்கிங் ஆகட்டும், எல்லாமே ஐ டென்ட் வாண்ட் டு சே எனிதிங் ஸ்பெசிஃபிக், எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் க்ரீனில் இருக்குது. இது ஷார்ட் கவரிங் சொல்கிறதா இல்லை நிஜமாவே ஒரு புல் ரன்னா? மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பணம் இருக்குது, ரைட்? அண்ட் அந்த பணம் எல்லாமே வந்து ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து சூப்பர் பாசிட்டிவான நியூஸ். அண்ட் ஜனவரி மந்த்துக்கான நம்பர் ஆஃப் டிபி ஓப்பன் பண்ணது ஆல்மோஸ்ட் 23 lakh நியூ டிபிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ எ நியூ ரெக்கார்ட் கைண்ட் ஆஃப் திங், விச் இஸ் சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் தி மார்க்கெட். நம்ம எப்பயுமே விக்ஸை பற்றி பேசுவோம், இந்தியா விக்ஸு வோலட்டாலிட்டி பற்றி. வோலட்டாலிட்டி நேற்று 3.88% மேலே ஏறிச்சு. மறுபடியும் இன்னைக்கு வந்து 4.6% வந்து டவுன் ஆயிருக்கு. 15.57 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அகெயின் அ பாசிட்டிவ். வோலட்டாலிட்டி கீழே இறங்குதுன்னு சொன்னால் நல்லது தான் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா விக்ஸ் வந்து அபோவ் 16 இருந்துச்சுன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21-22 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, இந்தியா விக்ஸ் வந்து 16.5க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எலெக்ஷன் வருது, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை வந்து மனசில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் பார்க்கலாம், ரைட்? ஆஸ் ஆஃப் நவ் யூரோப் எல்லாமே வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் வந்து ஆர் யூரோப்பியன் சைடில் யூஎஸ் சைடில் வந்து எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. எல்லாருமே வந்து அந்த ஜாப் டேட்டாக்கோசரம் வெயிட்டிங். நேற்று யூஎஸோட ஃபெட் சேர்மேன் பேசினது வந்து ஒரு நான் ஈவெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டேட்டா ப்ளஸ் இந்தியன் டேட்டா நம்ம மார்க்கெட்டை நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ண போகுதுன்றது. நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எந்த விதமான கிளாரிட்டி இருக்காது. நாளைக்கு ஈவினிங், ரைட், ஃப்ரைடேயோட, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மார்ச் மந்தோட கான்ட்ராக்ட் நம்ம வந்து பார்க்கும் போதும் நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கும். மார்ச் மந்த்துக்கான என்ன ட்ரேடிங் ரேஞ்சுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒன்று. ரெண்டாவது வந்து எந்தெந்த செக்டார் இல்லை எந்த ஸ்டாக்கை வந்து தூக்க போகிறாங்கன்றது ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அந்த கிளாரிட்டியோட சனிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் உங்களுக்கோசரம் படைக்கிறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.